வாய்ந்த அரியபாக்கம் அருள்மிகு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் ஆத்துப்பாக்கம் ஊராட்சியில் அரியபாக்கம் கிராமம் உள்ளது. இக்கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில் உள்ளது. சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் சிதிலமடைந்து காணப்பட்டது. இதனை கிராம பொதுமக்கள், விழா குழுவினர்கள் சீரமைத்து புது பொலிவுடன் கட்டி முடித்தனர். இக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை 10 மணிக்கு நடைபெற்றது. இதை முன்னிட்டு நேற்று காலை பகவத் அனுக்ஷை, எஜமானர் சங்கல்பம், விஸ்வசேன ஆராதனம், புண்ணியா வசனம், அங்குரார்ப்பணம், வாஸ்து சாந்தி, ரக்ஷபந்தனம், யாகசாலை பிரவேசம், கும்பஸ்தாபனம், அக்னி ஆராதனை, பல்வேறு ஹோமங்கள், சயனாதி வாசம் உள்ளிட்டவை நடைபெற்றது. இன்று காலை சுப்ரபாதம், கோ பூஜை, திருப்பள்ளி எழுச்சி, 3ஆம் காலை யாகசாலை பூஜைகள், பல்வேறு ஹோமங்கள் உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் பின்னர் மகா பூர்ணாகுதி, மகா தீபாராதனை, யாத்ரா தானம் உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் பின்னர் புனித நீர் அடங்கிய கலசங்களை காஞ்சிபுரம் திருக்கட்சி நம்பிகள், சன்னதி ஸ்தானிகம், ஆகம வித்வான் ரங்கராஜன் பட்டர் மற்றும் ஸ்ரீ பிரசாந்த் கிருஷ்ணன் குழுவினர் தலைமையில் வந்திருந்த பட்டாச்சாரியார்கள் முன்னிலையில் மங்கள வாத்தியம் முழங்க ஊர்வலமாக கொண்டு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காலை 10 மணிக்கு விமான கோபுரங்கள், மூலவர் உள்ளிட்டவைகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் பக்தர்களுக்கு தீர்த்தம், பிரசாதம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நாளை முதல் 48 நாட்கள் மண்டல அபிஷேக விழா நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள், விழா குழுவினர்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.